வணக்கம். விழிப்பாயுதம்பளா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. ஆதியில் முகலாய மன்னர்கள் சிதைத்த, உருக்குலைத்த, கொள்ளையடித்த கோயில்கள் என்பது அயோத்தி ராமர் கோயில், அப்புறம் காசி விஸ்வநாதர் கோயில். ரொம்ப கொள்ளையடித்தது சோம்நாத்பூர், குஜராத்தில். நம்முடைய பெருமைக்குரிய அவதார புருஷர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அந்த சிதைத்த கோயில்கள் எல்லாத்தையும் புனரமைப்பு செஞ்சு புத்தம் புதுசாக மாற்றினார். அந்த வகையில் கடந்த காலங்களில் நாங்கள் ஹோலி டூர், அந்த புனித யாத்திரை போகும்போது அந்த காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணோம், அயோத்தி ராமர் கோயிலை தரிசனம் பண்ணோம். மக்கள் நிறையா பேர் அந்த குஜராத்தில் சோம்நாத்பூர், அலாவுதீன் கில்ஜி 11 முறை கொள்ளையடித்து அது சோம்நாத்பூர் கோயிலை நல்லா புனரமைப்பு பண்ணியிருக்கு, கேள்விப்பட்டோம். அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் நிஷ்கலாங்க்கு மகாதேவ் டெம்பிள்னு சொல்லி மத்தியானம் வரைக்கும் கடல் விலகி இருக்கும், போய் சாமி உள்ளே போய் கடலுக்குள்ளே போய் கும்பிட்டு வரலாம். மதியானத்துக்கு மேலே அந்த கோயிலை சுற்றி கடல் சூழ்ந்துக்கும், எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. அது வித்தியாசமான ஒரு கோயில். அது மாதிரி வல்லபாய் பட்டேல் சிலை, ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டி, அது மாதிரி மகாத்மா காந்தி வாழ்ந்த சபர்மதி ஆசிரமம், பிறந்த போர்பந்தர், இன்னும் நிறையா புனித ஸ்தலங்கள் அங்கே இருக்குது. இதெல்லாம் பார்க்கணுன்னு நிறைய பேர் ஆசைப்பட்டதுனால ஐயா இந்த டூரை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஐயாவோட சேர்ந்து குஜராத்து, ராஜஸ்தான் 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய புனித தலங்களை தரிசிக்கும் ஹோலி டூர் அண்ட் ஜாலி டூர், அதுதான் இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கு. இது என்றைக்கு புறப்படுறோன்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ட்ரெயினில் கிளம்பி இதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு டிசம்பர் 1ஆம் தேதி சென்னைக்கு திரும்புறது ஒரு ட்ரெயின் போகிறவங்களுக்கு உடைய ஷெட்யூல். 17 நாட்கள் ஆகும் அது. அதே ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தால் ஒரு 3 நாள் குறையும், அந்த ட்ரெயின் ஜேர்னி டேட் குறையும். அது 16ஆம் தேதி நவம்பர் கிளம்பி எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு நவம்பர் 29 நம்ம சென்னைக்கு திரும்பிடலாம். அன்றைக்கி சனிக்கிழமையே திரும்பிடலாம். ஞாயிறு ஓய்வு எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறவங்க அது பிறகு போகலாம். அது மாதிரி அது 14 நாள். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னென்னா, ட்ரெயினில் வந்தால் 48,000 17 நாளைக்கு, ஃப்ளைட்டில் வந்தால் அது 58,000, 10,000 தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் 3 நாள் களைப்பாக பயணப்படுற அந்த கஷ்டம் குறையும். அதனால் பெரும்பாலும் ஃப்ளைட்டு தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது. இந்த ட்ரெயினில் வரணும்னு விரும்புகிறவங்க 48,000க்கு 8,000 ரூபா அட்வான்ஸு உடனே கட்டிடணும். வர திங்கக்கிழமைக்குள்ளே, அதாவது 20 அக்டோபர். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஐயா பேசிகிட்ருக்கேன். வர்ற திங்கள் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ட்ரெயினில் வரதா இருந்தால் 8,000 ரூபா கட்டிடணும். மீதி 40 ரூபாயை நீங்கள் நேரில் கொடுக்கலாம். ஃப்ளைட்டில் வரதா இருந்தால் 18,000 கட்டிடணும். அதுலேயும் மீதி 40 ரூபாயை வந்து கொடுக்கலாம். அப்போ ட்ரெயினில் வரவங்களுக்கு 15 கிளம்பி டிசம்பர் 1 திரும்புறது, ஃப்ளைட்டில் வரவங்களுக்கு 16 கிளம்பி மாலையில் கிளம்பி 29ஆம் தேதி மத்தியானமே வந்துடுறது. இதுதான் அந்த ஷெட்யூலு. இதை நான் உங்களுக்கு பின் பேக்ரவுண்டில் காண்டாக்ட் நம்பரு, ஜிபே நம்பரெல்லாம் ஐயா கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் இருக்கும். எப்பயுமே ஐயாவுடைய ஹோலி டூர்ன்றது உங்களுக்கு நல்ல தமிழ்நாட்டு சமையல், நல்ல ஏசி புஷ்பேக் சீட் வச்ச நல்ல வண்டிகள், தங்கிறதுக்கு நல்ல ஸ்டார் ஹோட்டலுக்கு இணையான நல்ல இதில் பண்ணுவோம். அப்புறம் மேக்சிமம் டெய்லி ஐயாவோட சத்சங்கம் ஒரு 3/4 மணி நேரம் போயிட்டு வந்த டூரு, மற்றும் பல ஆன்மீக விஷயங்களையும் பேசுவோம். இந்த மாதிரி இந்த டூருன்றது ஹோலி கம் ஜாலி டூராக தான் இருக்கும். ராஜஸ்தானில் அந்த அரண்மனைகள், ராஜஸ்தானில் உதய்பூர், ஜெய்ப்பூர் அரண்மனைகள், அங்கே இருக்க படகு சவாரி, அப்புறம் பாலைவனத்தில் ஒட்டக சவாரி, இப்படி கொஞ்சம் ஜாலியான ஐட்டங்களும் இருக்கும். அதனால் இது ஐயா வழக்கமாக ஏற்பாடு செய்யும் ஒரு ஹோலி டூர். விரும்புகிறவங்க உடனடியாக 40 பேருக்கு தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஒரு 15 பேர்கிட்ட கட்டிட்டாங்க, 25 பேர் வரலாம், அவ்வளோதான். அதனால் உடனடியாக அந்த எண்ணை தொடர்பு கொண்டு ஐயா கூட ஒரு 15 நாளைக்கு கூட வந்து அதையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வரலாம்.
குஜராத்து, ராஜஸ்தான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான நல்ல மாநிலங்கள். அதனால் குஜராத்தோட வளர்ச்சி 15 வருஷம் மோடி ஆண்ட முதலமைச்சராக ஆண்டு உயர்த்திய ஒரு அற்புதமான மாநிலம், புனிதமான மாநிலம், இன்றைக்கி குடி இல்லாத மாநிலம். இன்றைக்கி குடி இல்லாத மாநிலம் ஆரம்ப காலத்துலேருந்தே சாராயம் இல்லாத மாநிலம் 2 தான் இருந்தது. காந்தி பிறந்த குஜராத், காமராஜர் பிறந்த தமிழ்நாடு, 2ல் சாராய வாடை இல்லாமல் இருந்தது. அதை அந்த திருட்டு திமுக வந்து உழைச்சிட்டானுங்க. அதனால் இப்போ குடியில் மோசமான குடி, போதை, அப்படி ஒரு கேவலமான நிலைமைக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் நம்ம இப்போ போய் குஜராத்தை பார்த்துட்டு வந்து இங்கே கொஞ்சம் மறுமலர்ச்சியை செய்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அந்த வகையில் இந்த டூருக்கு வருக 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 என்று அன்பான எம் மக்களை அழைக்கிறேன். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.